பவன் கல்யாண் ஜெயிச்சாலும் ஜெயிச்சாரு, அதை எடுத்துட்டு கொண்டு வந்து இங்க விஜய் அவர்களோட கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. முதல் முறையா சட்டம் ஓகே போனா மொத்த சட்டசபையும் சினிமா பாக்குற மாதிரி இருந்துச்சு. அவர் எப்படி வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல நடிப்பாரோ அந்த மாதிரி மைக்க பிடிச்சாருன்னா பயங்கரமா நடிக்கிறது, நடக்கிறது, ஓடுறது, குதிக்கிறதுன்னு என்னென்னவோ பண்ணி, பட் அவருடைய ஆக்டிவிட்டி அந்த ஸ்பீடு அதெல்லாம் விஜய்கிட்ட இருக்காருன்னா இல்லை. கட்சியை அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. அதற்கப்புறம் அரசியல் ரீதியா அவர் என்ன பண்ணாரு? உண்மையில் விஜய் எல்லாருக்கும் தெரியும். ஆமா, அவருக்கு ஒரு செல்வாக்கு இருக்கு, அவர் எல்லாருக்கும் பிடிக்கும். அதெல்லாம் தாண்டி நீங்க அதிரடியா ஏதாவது பண்ணாதான் அவர் மீது நம்பிக்கையே வரும். விஜய் வந்து சவுக்கு சங்கர் மாதிரி யூடியூபர்ஸை கூப்பிட்டு வீட்டுல பேசுறாரு, என்னுடைய அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்கணும், நீங்க ஒரு ஐடியா கொடுங்கன்னு பேசுறாரு. அதிரடியா ஏதாவது பண்ணலன்னா நீங்க மக்கள் மனசுல போய் நுழைய முடியும். ஏன்னா எல்லாருமே சக நடிகர்கள், இவர் தான் சக அரசியல். வணக்கம் மக்கள், திஸ் இஸ் விஜய் பிரானேஷ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். இன்னைக்கு என் கூட சினிமா விமர்சகர் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் அந்தரன் அவர்கள் இருக்காங்க. அவர் கூட சினிமா சம்பந்தமா நிறைய விஷயங்கள் பேச போறோம். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். திடீர்னு சோசியல் மீடியால மிகப்பெரிய ஒரு டாக் போயிட்டு இருக்கு. ஒரு 3-4 நாளா எலெக்ஷன் ரிசல்ட் வந்தாலும் வந்தது, அங்க பவன் கல்யாண் ஜெயிச்சாலும் ஜெயிச்சாரு, அதை எடுத்துட்டு கொண்டு வந்து இங்க விஜய் அவர்களோட கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்ல இந்த கம்பேரிசன் எப்படி பாக்குறீங்க? எல்லாரும் போட ஆரம்பிச்சாங்க. இப்பவே 2026 நீங்க பாத்துக்கோங்க, 150 கோடி லீடிங் எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது ட்ரோல்ஸா இருந்தாலுமே இந்த டாக்கே ஒரு வேற மாதிரி இருக்கு சார். இது எப்படி பாக்குறீங்க? இல்ல, தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு விஜய் அரசியலுக்கு வர்றாருன்னு சொல்லும் போது இவங்க கம்பேர் பண்ணது யாரெல்லாம்னா டி ராஜேந்தர், சரத்குமார், ஆமா, ராமராஜன், இன்னும் வேற யாரெல்லாம் அதுக்கு முன்னாடி வந்தாங்களோ, பாக்கியராஜ், எல்லாரையும் சொன்னாங்க. இவங்க எல்லாமே வந்து வீணா போயிட்டாங்க, உங்களுக்கு எதுக்கு அந்த ஆசை அப்படின்னாங்க. அதே மாதிரி ரஜினி வர்றதா இருந்தாரு. ரஜினி ஒரு கட்டத்துல ஆஹா இங்க வந்தோம்னா நம்ம வேலைக்கு ஆகாதுன்னு அப்படியே லைட்டா ஓடிட்டாரு. ஸோ அப்போ யாருமே இங்க எம்ஜிஆருக்கு பிறகு ஜெயலலிதா வந்து எம்ஜிஆர் கட்டி வச்ச இயக்கத்துல அவங்க போய் நுழைஞ்சிட்டாங்க. இண்டிவிஜுவலா ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சு வரணும்னா அவங்க கூட வந்திருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ இப்படிதான் இருக்கு. எம்ஜிஆருங்கிற ஒரே ஆள் முதலும் கடைசியுமா இருந்தாரு தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு. அப்ப வேற ஒருத்தர் எப்படி இங்க வர முடியும்னு இந்த உதாரணங்கள்லாம் காமிச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு பக்கத்து மாநிலத்துல ஒருத்தர் வர்றாரு, பயங்கரமா சினிமாவில் வர்ற மாதிரி போராட்டம். ஆமா, நீங்க படத்துலதான் அந்த மாதிரி காட்சிகளை வைக்க முடியும். பாலாஜி சார் இருக்காரு, அவரு ஜெயிச்சு எம்எல்ஏவா போயிருக்கிறாரு முதல் முறையா சட்டமன்றம். ஓகே, போனா மொத்த சட்டசபையும் சினிமா பாக்குற மாதிரி இருந்துச்சான். அவர் எப்படி வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல நடிப்பாரோ அந்த மாதிரி மைக்க பிடிச்சாருன்னா பயங்கரமா நடிக்கிறது, நடக்கிறது, ஓடுறது, குதிக்கிறதுன்னு என்னென்னவோ பண்ணி ஏன்டா அவரை உள்ள விட்டாங்கிற அளவுக்கு நொந்து போயிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இவருடைய கேம்பெயின் இருக்கு, பவன் கல்யாண் கேம்பெயின். இப்ப பாத்தீங்கன்னா கார் மேல இருக்காரு, ஒரு 60 கார் வந்துகிட்டு இருக்கு, என்னடா இப்படி பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் இன்னைக்கு வந்து அவர் ஒரு பொறுப்பான எதிர்கட்சியில போய் உட்காண்டாரு. அவர் தான் எதிர்கட்சி. அது வந்து இவங்களுக்கு ஒரு பெரிய உற்சாகத்தை கொடுத்துருக்கு. ஏன்னா இது வரைக்கும் வந்து தோத்தவங்களே சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த ஒருத்தர் ஜெயிச்சிட்டாரு, இவரை பார்த்துட்டு நாங்க வர்றோம்னு சொல்ற அளவுக்கு இங்க நிலைமை மாறி இருக்கு. பட் அவருடைய ஆக்டிவிட்டி அந்த ஸ்பீடு அதெல்லாம் விஜய்கிட்ட இருக்காருன்னா இல்லை. ஓகே, நல்லா இங்க யோசிச்சு பாருங்க. கட்சியை அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. அதற்கப்புறம் அரசியல் ரீதியா அவர் என்ன பண்ணாரு? உண்மையில அப்படியே அமைதியா இருக்காரு, அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு, நதி மாதிரி அப்படியே போயிட்டு இருக்காரு. இது அதிரடியா ஏதாவது பண்ணலன்னா நீங்க மக்கள் மனசுல போய் நுழைய முடியாது. விஜய் எல்லாருக்கும் தெரியும். ஆமா, அவருக்கு ஒரு செல்வாக்கு இருக்கு, அவர் எல்லாருக்கும் பிடிக்கும். அதெல்லாம் தாண்டி நீங்க அதிரடியா ஏதாவது பண்ணாதான் அவர் மீது நம்பிக்கையே வரும் அரசியல் ரீதியா. புரியுது. அதெல்லாம் எப்ப பண்ண போறாருன்னு தெரியல. ஆனா சார், அவருமே அது நிறைய பேர் கேள்வியே கேட்டாங்க. நானுமே உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். வெறும் விஷஸ் மட்டும் சொல்றாரு. இப்போ பவன் கல்யாண் அவர்கள் ஜெயிச்சதுக்குமே அவர் விஷஸ் சொல்லியிருந்தாரு. வெறும் விஷஸ் மட்டும் சொல்லியிருந்தாரு, அதை தாண்டி எந்த கருத்தும் கேட்கலையா அப்படிங்கும் போது பலருமே கருத்து தெரிவிக்கல. ஆனா பலர் வந்து விஜய் அவர்களை மட்டும் சுட்டி காட்டி ஏன் விஜய் சொல்லலன்னு கேட்கறாங்க. இதற்கான காரணம் என்னவா இருக்கு? இல்லைங்க, பவன் கல்யாண் மாதிரி இங்க அரசியலுக்கு வர துடிக்கிறவர் அவர் தானே. அதனாலதான் அவர் சொல்லியான்னு கேட்கிறாங்க. மற்றவர்கள் அவங்களுக்கு கணக்கே கிடையாது. ஏன்னா எல்லாருமே சக நடிகர்கள், இவர் தான் சக அரசியல்வாதி. அதனால கேட்கிறாங்க. ஓகே, அந்த ஒரு காரணத்துக்காக தான் அவருக்கு. ஆனா இது ஒண்ணு பக்கம் இருக்கிற போது சீமான் அவர்கள் இந்த தடவை வந்து அதிகபட்சமான கம்பேர் பண்ணும்போது அதிகபட்சமான ஓட்டு வாங்கி இருக்காரு. ஆனா அதுக்குமே வந்து விஜய் அவர்கள் தான் காரணம். கடைசி நேரத்துல வந்து விஜய் அவர்களோட அந்த மைக்கு இதை வச்சு ப்ரமோஷன் பண்ணதான் காரணம்லாம் சொல்றாங்க. இந்த மாதிரி விஷயத்துல எப்படி சார்? இல்ல, அதுல ஓரளவுக்கு உண்மை இருக்குங்க. அது வந்து நம்ம அலட்சியமா எடுத்துக்க முடியாது. ஏன்னா இந்த கடைசி கேம்பெயின் டைம்ல விஜயினுடைய மைக்கு பாட்டு வருது. அது வந்து நாம் தமிழர் சின்னத்துக்கு விஜய் வந்து சப்போர்ட் பண்றாரு, அதனாலதான் இந்த பாடலே விட்டாங்கிற ஒரு கருத்து வந்துச்சு. அதை விஜய் மறுக்கல.
ஆமா. நீங்க என்ன பண்ணிருக்கணும், இது வந்து படம் தொடர்பான பாடல் மட்டும்தான், இதுல எதுவும் உள்குத்து கிடையாது, உள் கருத்து கிடையாதுன்னு ஒரு அறிக்கை வெளியிட்டு இருந்தாருன்னு வைங்க, டோட்டலா அடிபட்டு. ஆனால் அவர் அதை சொல்லவே இல்லை. அவர் அமைதியா இருந்தாரு, நீங்க என்ஜாய் பண்ணுங்கன்னு விட்டாரு. இப்ப இங்க நாம் தமிழர் தம்பிகள் எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, விஜய் எங்களுக்கு சப்போர்ட்டா இருக்காரு. ஆமா, அனில் மாதிரி உதவினாருன்னு சொன்னாங்க. பல பேர் நாம் தமிழர் இயக்கத்தை சார்ந்தவர்கள் யூடியூப்ல உட்காந்து முக்கியமானவர்கள். விஜய் வந்து சவுக்கு சங்கர் மாதிரி யூடியூபர்ஸை கூப்பிட்டு வீட்டுல பேசுறாரு, என்னுடைய அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்கணும், நீங்க ஒரு ஐடியா கொடுங்கன்னு பேசுறாரு. துரைமுருகன் மாதிரி பேசுகிறவருடைய வீடியோவை வாட்ச் பண்றாரு, அவங்க என்ன பேசுறாங்கன்னு. அப்ப அதே துரைமுருகன் சொல்றாரு, விஜய் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்றாரு, இந்த மைக் சின்னத்தை விஜய் வந்து இப்ப சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு, அந்த மைக் பாடல் ஏன் வந்துச்சு அப்படின்லாம் அவர் பேசுறாரு. அப்ப அதையும் பாக்குறாரு. அப்ப அமைதியா இருக்காருன்னா என்ஜாய் பண்ணுங்கன்னு தானே அர்த்தம், என் பேரை சொல்லிங்க அப்படின்னு தானே அர்த்தம். சோ இது நடந்திருக்கு. விஜய் ரசிகர்கள் கொஞ்சம் பேர் இதை நம்பாம இருந்திருக்கலாம். அது எப்பயோ எடுத்த பாட்டுங்க, இது வந்து இவங்களுக்கு சின்னம் கிடைச்சது இப்ப, அந்த பாட்டு எடுத்து 2 மாசத்துக்கு முன்னாடி, ரெண்டும் கோயின்சிடென்ட் ஆயிடுச்சு, அது வேற. ஆனால் இதுக்காக தான் அது எடுக்கப்பட்டதெல்லாம் சொல்லாதீங்கன்னு விஜய் ரசிகர்களே வந்து சோசியல் மீடியால சண்டை போட்டு இருந்தாங்க. அது நம்பாத கூட்டம். ஆனால் இது நம்புகிற கூட்டம்னு ஒண்ணு அங்க இருக்கும்ல, அது குறிப்பிட்ட சதவீதத்தை நாம் தமிழருக்கு கொடுத்து, அதுதான் உண்மை. சோ அப்போ கண்டிப்பா 2026 கொஞ்சம் ஒரு டஃப்பான ஃபைட்டா தான் இருக்கும்ல. நிச்சயமா 2 பேரும் சேர்ந்துட்டாங்கன்னு வைங்க, அதோடைய லெவலே வேற. இப்ப நீங்க சீமானும் விஜயும் இணைவது சாத்தியமாங்கிற கேள்விய தனியா வைங்க. ஏன்னா இங்க பேசி தீர்க்க முடியாத விஷயமே கிடையாது. இதே சந்திரபாபு நாயுடும் மோடியும் எவ்வளவு சண்டை ஆப்போசிட் நமக்கு தெரியும். 6 மாசத்துக்கு முன்னாடி இதே சந்திரபாபு நாயுடு மோடி அப்பாயின்மெண்ட் கேட்டு வெறுங்கையோட திரும்பி வந்ததெல்லாம் நடந்துச்சு. ஆனால் இன்னைக்கு வாங்கன்னு வந்து நின்னுக்கிறாருல்ல, வாசல் நின்று கூப்பிடுறாரு. அப்ப இந்த சூழ்நிலை மாறுது இல்ல, அப்ப நாளைக்கு அரசியல்ல என்ன வேணாலும் நடக்கும். அப்போ சீமானும் விஜயும் சேர முடியாதன்னா ஏன் சேரக்கூடாதுங்கிற ஒரு கேள்வியும் இருக்குல்ல. இதெல்லாம் இருக்கு. பதவி தானே ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு, பாத்துக்கலாம் வாங்கன்னு உட்காந்து பேசிட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும். ஆமா சார். அண்ட் அவருடைய சினிமா இதுக்கு வரும்போது கோட் படத்தோட அப்டேட் பத்தி எல்லாரும் கேட்டுட்டே இருந்தாங்க. பிரேம்ஜி அவர்களோட கல்யாண பத்திரிகையோட அந்த என்ன சொல்றது, கல்யாண வாழ்த்துல போயிட்டு கோட் படத்தோட அப்டேட் விரைவுங்கிற மாதிரி வெங்கட் பிரபு அவர்கள் போட்டு விட்டாரு. இந்த ஒரு பாடியில எப்படி சார் பாக்குறீங்க வெங்கட் பிரபு அவர்கள் ஃபாலோ பண்றதெல்லாம்? இல்ல, அவரு எப்பவுமே ஒரு ஜாலி மேனுங்க. எல்லா காலத்திலயுமே அவர் வந்து எல்லாத்தையும் லைட்டரா எடுத்துக்கிற ஒரு நபர். அவர் கோபமே வராது. அப்படிப்பட்ட ஒரு வெங்கட் பிரபு. ஸோ அதனால வந்து எப்படி இருந்தாலும் ரசிகர்கள் வந்து கேள்வி கேட்பாங்க, நம்மளே சொல்லிடுவோம்னு போட்டாரு போல இருக்கு. நல்லா இருந்தது அந்த அறிக்கை ஒண்ணு. அதுவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. கண்டிப்பா சார். இல்ல, பிரேம்ஜி அவர்களோட கல்யாணத்தையே வந்து சோசியல் மீடியா அவ்வளவு கொண்டாடுது. இது எப்படி சார் பாக்குறீங்க? எனக்கு தெரிஞ்சு பிரேம்ஜி அவர்களையும் வெங்கட் பிரபு அவர்களையும் மோர் தேன் டைரக்டர்ஸ் எல்லாரும் அந்த ஃப்ரெண்ட்ஸா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் பிரேம்ஜி கல்யாணத்துக்கு 90s கிட்ஸ் எல்லாரும் சந்தோஷப்பட்டு போஸ்ட் எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. இதெல்லாம் எப்படி சார் பாக்குறீங்க? இல்லங்க, அவங்க 2 பேருமே பெருசா கான்ட்ரோவர்சி இல்லாதவங்க. புரியுது. நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா எங்கேயாவது யார் மனதையாவது புண்படுத்துற மாதிரி அவங்க பேசிக்கிறாங்களான்னா எங்கேயுமே கிடையாது. அவங்க வந்து படத்துல பிரேம்ஜி எல்லா படத்துலயும் பயன்படுத்துறாரு. அது சிலருக்கு உறுத்தலா இருக்கு, சிலருக்கு எரிச்சலா இருக்கு. அதெல்லாம் தாண்டி நீங்க தனிப்பட்ட முறையில பிரேம்ஜி வந்து யாரையாவது மனசு கஷ்டப்படுத்துறீங்க மாட்டாரு. ஒரு மாதிரி கிடையாது. வெங்கட் பிரபு யாரையாவது மனசு கஷ்டப்படுத்துறாரு கிடையாது. சோ அதனால அவங்களை எல்லாருமே ரசிக்கிறாங்க, விரும்புறாங்க. அதுதான் அதுல நடந்திருக்கே தவிர வேற ஒண்ணும் கிடையாது. கண்டிப்பா சார். இந்த கோட் படத்துடைய அப்டேட் வந்து எல்லாரும் எதிர்பார்க்கறது ஜூன் 22 எந்த மாதிரியான ஒரு அப்டேட்டா இருக்க போகுதுன்னு. பலர் வந்து கிளிம்ஸ் எதிர்பார்க்கறாங்க, ஒரு சிலர் இல்ல பாடல் தான் அப்படின்னு. எந்த மாதிரியான அப்டேட் வரப்போகுது சார்? பாடல் தான். ஓகே, செகண்ட் சிங்கிள் வெளியிடுறாங்க. அண்ட் சார், கிட்டத்தட்ட கோட் பட திரைப்படம் வந்து முடிவுக்கு வந்திருந்தாலுமே அவருடைய பாணி வந்து அந்த அடுத்த படத்தை வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாரு. கண்டிப்பா முன்னாடியே அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும். இப்போ வரைக்குமே அந்த 69ஓட அனௌன்ஸ்மெண்ட் வராதுக்கான காரணம் என்ன சார்? அந்த இதுதான், இந்த ஃபைனல் ஸ்கிரிப்ட் வந்து H1 எழுதிட்டு இருக்காரு. ஓகே, அந்த வேலைகள்லாம் அவங்க தெளிவா ஓடிட்டு இருக்காங்க. இன்னைக்குதான் அக்ரிமெண்ட்லயே சைன் பண்றாரு H1. ஓகே, ஆமா. அதனால அதுக்கப்புறம் வந்து ஏதாவது இந்த ஜூன் 22 கண்டிப்பா கோட்ல இருந்து வரும். அதே நேரம் இந்த புது படத்துல இருந்து ஏதாவது அறிவிப்பு வரும். அப்ப டபுள் ட்ரீட்டா தான். கண்டிப்பா கண்டிப்பா. சூரிய அவர்கள் பொறுத்த வரைக்கும் அவருடைய படம் வெளியாகி யாருமே எதிர்பாராத ஒரு கலெக்ஷன் எடுத்திருக்க. எல்லாரும் பலர் சொல்லும் போது ஒரு பக்கம் வந்து பெரிய நடிகர்களோட கலெக்ஷனை தாண்டி எடுத்திருக்கு அப்படிங்கிறாங்க. இந்த ஒரு வளர்ச்சி எப்படி பாக்குறீங்க? இந்த ஒரு விஷயத்தை எப்படி சார் பாக்குறீங்க? நிஜமா சூரியன் வளர்ச்சி வந்து ரொம்ப ரொம்ப பிரமிப்பானதுங்க. அதாவது சூரி வந்து தொடர்ந்து காமெடியனா நடிக்க போறாருன்னு கேட்கும்போது பகிருங்குது, சந்தானம் வந்து தொடர்ந்து ஹீரோவா நடிக்கிறாருங்கும் போது பகிருங்குதுன்னு ஒரு போட்டிருந்தாங்க. ஆமா சார். ஸோ கிட்டத்தட்ட அப்படிதான். சூரி வந்து காமெடி பண்றாரு, பட் அது நமக்கு வந்து அவ்வளவு பெருசா இல்லைன்னு பல விமர்சனங்கள் வரும்போது
அவர் சரியான ஒரு முடிவு எடுக்கிறார். நம்ம இதுல இருந்து டோட்டலா வெளியேறணும், நம்ம வேற மாதிரி மாறணும்னு நினைக்கிறாரு. அதற்கு வந்து வெற்றிமாறன் இவங்க எல்லாருமே வந்து ஆமா பயங்கரமா ஹெல்ப் பண்றாங்க. ஸோ அதனுடைய விளைவு வெறுமனே ஒருத்தரை கொண்டு வந்து நீங்க ஹீரோவா மாத்திர முடியாது. அதுக்கு அவரு தன்னை முதல்ல வந்து தயார் பண்ணிக்கணும். அதுக்கான உழைப்பு இருக்கு. ஸோ உயிரை கேட்டா கூட கொடுத்துடுற அளவுக்கு இன்னைக்கு சூரிய வந்து கடுமையா உழைக்க ஆரம்பிச்சிட்டாரு. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம். இன்னொன்று வந்து இப்போ அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது ஒரு 7 கோடி ரூபாய் டெபிசிட் ஆகுது. அவர் கையெழுத்து போடுறாரு. இந்த 7 கோடிக்கு நான் பொறுப்புன்னு கையெழுத்து போட்டு அந்த படத்தை ரிலீஸ் பண்ண வைக்கிறாரு. ஸோ இந்த பண்பு எத்தனை பேருக்கு வருங்கிறது நமக்கு தெரியல. எப்பவுமே வந்து ரஜினி பல பேர்கிட்ட சொந்த படம் எடுக்காதீங்கலாம் சொல்லுவார். அதுக்கு என்ன காரணம்னா இந்த மாதிரி கடன் பத்திரங்கள்ல கையெழுத்து போட்டு வாழ்நாள் முழுக்க நம்மளை துரத்திக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால பெருசா ரிஸ்க் எடுக்காதீங்கன்னு சொல்லிட்டே இருப்பாரு. ஏன்னா அனுபவப்பட்டவர் அவர். அதே மாதிரி சிவகார்த்திகேயன் அனுபவப்பட்டவர். அப்பதான் அவர் கடன்ல இருந்து வெளில வந்திருக்காரு. இத்தனை நாள் கடன் 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 கடன். ரஜினி முருகன் படத்துக்கோ வருத்தப்படாத ஆழ்வர் சங்க படத்துக்கோ எனக்கு கரெக்டா ஞாபகம் இல்லை. அவர் வாங்கின சம்பளம் வந்து 5,50,00,000 ரூபாய். ஓகே, 5 கோடி ரூபாய். இவர் 5 கோடி சம்பளத்தையும் விட்டு கொடுத்து மேற்கொண்டு ஒரு 50 லட்சம் ரூபாய் கையில இருந்து கொடுத்தாரு. படம் ரிலீஸ் ஆகும்போது ஏதோ ஒரு பிரச்சனை ஆகும்போது நான் தர்றேன்னு கொடுத்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ண வச்சாரு. ஸோ அந்த மாதிரி வந்து கையில இருந்து கொடுக்கறது, சம்பளத்தை வேணான்னு சொல்றது, ஸோ அப்படியெல்லாம் வந்து விட்டு கொடுத்து தான் இன்னைக்கு ஒரு இடத்துக்கு அவர் வந்து நிற்கிறாரு. கண்டிப்பா அந்த சாதுரியம் சூரியகிட்ட இருக்கு. நாம எதுக்கு இதுக்குள்ள போகணும்னு நினைக்காம நம்ம வருவோம், பாத்துக்கலாம், அடுத்த படத்துல பாத்துக்கலாங்கிற ஒரு தைரியம் இருக்குல்ல, அது ரொம்ப நிஜமாவே பிரமிக்க வச்சுது. சூரிய இன்னும் வருவார், இன்னும் மேல வருவார். இன்னும் நிறைய படங்கள் அவரோட வாய்ப்புகள். ஆனா அப்படி பார்க்கும்போது தமிழ் சினிமால இந்த காமெடியன் பற்றாக்குறைங்கிறது என்னமோ ஜாஸ்தியான மாதிரி தெரியுது சார். இப்போ முன்னாடி பார்க்கும்போது ஒரு 7-8 காமெடியன்ஸாவது நேம் பண்ற மாதிரி இருப்பாங்க. நான் முன்னாடி ஒரு டிக்கெட் பின்னாடி சொல்றது, அத்தனை காமெடியன்ஸ் இருந்தாங்க. இப்ப பார்க்கும்போது நேம் பண்ணணும்னாலே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது எப்படி சார் பாக்குறீங்க நீங்க? நிஜமா ரொம்ப ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். வடிவேலு சுத்தி ஒரு கேங் இருந்துச்சு. ஆமா, அந்த கேங் எல்லாம் நீங்க அப்படி இருக்கும். அவங்க காமெடி எல்லாம் சாதாரணமா இருப்பாரு. ஒரு அல்வாவாசா இருப்பாரு, ஒரு கலக்கிட்டு ஓடிடுவாரு. ஆமா, அந்த பக்கம் சிங்கமுத்து, இன்னும் நிறைய பேர். அந்த வடிவேல் கேங்கே வந்து அப்படி ஒரு உச்சத்துல இருந்தாங்க காமெடி. அது யார் பண்ண தவறுன்னு தெரியல. அந்த கூட்டணி முதல்ல உடைஞ்சுது. நீ வேணான்னு போனாங்க. அதுக்கப்புறம் வடிவேலு ரீஎன்ட்ரி கொடுக்கும்போது கூட அந்த பழைய கூட்டத்தை அவர் சேர்க்கல. ஆமா, ஸோ அது வந்து சினிமாவுக்கு ஒரு பேரிழப்பு தான். புதுசாக வர்றவங்களை வச்சு நான் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அவர் இறங்கினாரு. ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகுது. நல்ல வேலை நடுவுல சந்தானம் வந்து வந்தாரு. ஆமா, அவரும் ஒரு கட்டத்துல வந்து சிவகார்த்திகேயனை பார்த்துட்டு இதே விஜய் டிவில இருந்து தான் அவரு வந்தாரு, நானும் வந்தேன், அவருக்கு ஹீரோ ஆயிட்டாரு, நான் மட்டும் ஏன் காமெடி பண்ணுன்ட்டு இவர் இந்த பக்கம் வந்தாரு பாருங்க. இது டோட்டலா போயிருச்சு, காமெடி போயிருச்சு. இப்போ SMS மாதிரி படங்கள்லாம் நீங்க மறக்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. ஹீரோ மாதிரியும் இருப்பாரு அதுல. பாஸ்ங்கிற பாஸ்கர், அதெல்லாம் இப்ப கலகலப்பு 3 பண்றாங்க போல இருக்கு, 4 3 பண்றாங்க. ஆனால் சந்தானம் இல்லைங்கும் போது அந்த படத்தின் மீது இருக்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு போயிருக்கு. சந்தானம் வந்து ஏதோ நம்மளை காப்பாத்திட்டு இருந்தாரு, இப்ப அவரும் போயிட்டாரு. ஸோ இதெல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய வருத்தமா தான் இருக்கு. யோகி பாபு எல்லாம் நிஜமா சத்தியமா ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு பாக்குறதுக்கு. இவரெல்லாம் காமெடி பண்ணி நம்ம ரசிக்க வேண்டியதா இருக்குங்கிற நிலைமைக்கு மக்களை தள்ளிட்டாங்க. யாராவது ஒருத்தர் புதுசா வந்து இந்த தமிழ் சினிமாவை காப்பாத்துனா உண்டு. அப்படிதான் இருக்கு இன்னைக்கு சூழ்நிலை. ஓகே சார். அண்ட் இந்த ஒரு சந்திப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றி.